வணக்கம் நண்பர்களே. துலாம் ராசி நண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க? எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு? எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும்? இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே துலாம் ராசி நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணணும்னு விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். நியாயத்தையும் தர்மத்தையும் உணர்த்தக்கூடிய தராசு சின்னத்தை தான் நீங்கள் சின்னமாக கொண்டிருக்குன்னு சொல்லலாங்க. சரியா தப்பாங்கிறது உள்ளுக்குள்ளேயே எப்பயுமே கணிச்சிக்கிட்டே இருப்பீங்கன்னு சொல்லலாம். கணிப்பாக முகத்துக்கு நேராக சொல்லவும் செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. 1000 தான் இருந்தாலும் நீங்கள் வேண்டியவங்களா மற்றவங்க வேண்டியவங்களா இருந்தாலுமே தப்பு பண்ணால் தப்பு தான் சொல்லக்கூடியவங்க தான் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாங்க. சுகத்தை அள்ளித்தரக்கூடிய சுக்கர பகவான் தான் உங்களை ஆட்சி செய்கிறதால உங்களுக்கு கலா ரசனைங்கிறது எப்போதுமே இருக்கும். கலைத்துறையில் நீங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குன்னு சொல்லலாம். முக வசீகரம் கொண்ட இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க, இயற்கையை நேசிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே பரிமள பிரியர்கள், அதாவது வாசனை திரவியங்கள் உபயோகப்படுத்துறதுல ரொம்ப ஒரு அலாதியான பிரியம் கொண்டவங்களாக இருப்பாங்க. எத்தனை கோபம் இருந்தாலும் யாருக்கும் தீங்கிழைக்காத நல்ல குடும்பம் உங்களோட ஒட்டி பிறந்ததுன்னே சொல்லலாம். அதே மாதிரி வேலைக்கு விசுவாசமானவங்கன்னு சொல்லலாம். அரசாங்க அதிகாரியாக இருந்தாலும் கூட நேர்மை தவறாது நடந்துக்கணும்னு எதிர்கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க. பெரும்பாலுமே துலாம் ராசியில் சனி பகவான் உச்சடையக்கூடிய பாக்கியத்தை பெறதால நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்மைகளும் கொண்டுன்னு சொல்லலாம். குழந்தைத்தனமான மனசுக்கும் சொந்தக்காரங்க, அதுவுமே நண்பர்களோடு சேர்ந்துட்டா உலகத்தையே மறந்துடுவாங்க. திருமணம், ஒரு காது குத்து, நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலுமே சரி, இவங்களுக்கு அந்த இடத்துல அவங்களுடைய பங்கு வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே நீங்கள் ஒருத்தருக்கு சிபாரிசு செய்கிறீங்கன்னா அந்த நபர் எப்பயுமே சரியாக தான் இருப்பாங்க. அதனால் உங்கள் வழியாக யார் வந்தாலுமே அவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் உண்டு. அவங்களுக்கே அப்படின்னா நீங்கள் எப்படிப்பட்டீங்களா இருப்பீங்கன்னு பார்த்துக்கோங்க. அதாவது உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு கூட உங்களை கண்டா பிடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப நாணயமானவங்களும் கூட. நீங்கள் எந்த இடத்துலையுமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் காசு பண்ணலாம் முக்கியம் இல்லை, அன்பு மட்டும்தான். அன்பில்லாத இடத்துல உங்களால் எந்த இடத்துலையும் இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். வேலையுமே உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்தா தான் வேலை செய்வீங்க. வேலை பிடிக்கலாம் வேலையை ராஜினாமா செய்யறதுக்கு தயங்க மாட்டிங்கன்னு சொல்லலாம். துளாராசிங்கிறது சுக்கரனோட வீடு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் எந்த துறையில் இருந்தாலுமே அந்த துறையில் நல்ல பேர் வாங்கக்கூடிய யோகம் உண்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி சொந்த ஜாதகத்தில் சனி வலுவாக இருந்தால் நகரத்தின் மையத்திலே உங்களுக்கு நல்ல மாற்றம், அதாவது வீடு வசதி இதெல்லாமே பெறக்கூடிய யோகம் உண்டுன்னு சொல்லலாம். தாய் மேலே அதிகப்படியான பாசம் கொண்டவங்களும் நீங்கள் தான். அன்னைய மாதிரி ஒரு தெய்வம் இல்லைங்கிற ஒரு அடிப்படை கொள்கை கொண்டவங்களும் நீங்கள் தான். உற்றார் உறவினர் சொந்த பந்தம் எல்லாருமே வேணும்னு அரவணைக்கக்கூடிய தன்மை உண்டு. ஆனால் ஒன்று, உங்களுக்கு மற்றவங்க கிட்ட இருந்து உதவிங்கிறது கிடைக்காது. நீங்கள் மற்றவங்களுக்கு உதவிகரமாக அமையலாம், ஆனால் உங்களுக்கு மற்றவங்ககிட்ட உதவி இல்லை. நீங்கள் உங்களுடைய சொந்த உழைப்பால் தன்னுடைய முழு முயற்சியால் முன்னுக்கு வரக்கூடிய ராசிக்காரங்க தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள்னு சொல்லலாங்க. வளர வளர உங்கள் வாழ்வு மேன்மையடையக்கூடிய யோகம் உண்டு. ஆனால் ஒன்று, அப்பப்போ சின்ன சின்ன மருத்துவ செலவால் பணம் விரையமாகக்கூடிய வாய்ப்பு, இதை தான் நீங்கள் சந்திக்கக்கூடியவங்களா இருக்கீங்கன்னு சொல்லலாம். மேலுமே துலாம் ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல பலனை ஏற்படணும், தொடர்ந்து நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு காண நினச்சிங்கன்னா செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு நீங்கள் சரியாக செய்யணும். குலதெய்வ வழிபாடையும் முன்னோர் வழிபாட்டையும் நீங்கள் சரியாக செய்கிறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். அதே மாதிரி புதன் பகவான் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பாக்கியாதிபதியாக அமைஞ்சிருக்கிறாங்க. இதனால் பொறுத்த வரைக்குமே நீங்கள் நண்பர்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்யக்கூடியவங்களா இருப்பீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் தந்தை ரீதியாக பொறுத்த வரைக்குமே நீங்கள் தந்தையை பராமரிக்கிறது மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாங்க. தானத்திலேயே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அன்னதானத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யறதன் மூலமாக நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பறவைகளுக்கு உணவிடுங்க, புறா மாதிரியான பறவைகளுக்கு தானியம் வைங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு தேடி போய் உதவி செய்யுங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை கொடுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறப்ப உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது துலாம் ராசி அன்றர்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம். இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் துலாம் ராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறீங்கிறத மேலுமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இது வரைக்குமே துலாம் ராசி அன்றர்கள் நம்பி எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டிருக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஏகப்பட்ட பாதிப்பு. ஒரு தொழிலே தொடங்குறதா இருந்தால் கூட தொடங்கியிருப்பீங்க நல்லபடியாக ஒரு நம்பிக்கையோட, ஆனால் ஏதாவது ஒரு வகையில் தடங்களாகவே இருந்துகிட்டு இருந்திருக்குன்னு சொல்லலாம். நண்பர்கள் வகையில் ஏமாற்றம், உறவினர் வகையில் நிறைய சூழ்ச்சிகள் சந்திச்சிருப்பீங்க. மனதில் ஒரு தெம்பில்லாத சூழ்நிலையில தான் கடந்து இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாம்.
இனி உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்குது. மன நிம்மதி தன்னால் தேடி வரும். ரொம்ப நாளாக கடன் சுமையில் அவதிப்பட்டிருப்பீங்க. அதிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு இனி ஏற்பட போகுது. ரொம்ப நாள் கைக்கு வந்து சேராத பணம் வந்து சேரும். சொத்துங்க கைக்கு வந்து சேரக்கூடிய நேரம். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குனே போயிட்டு இருந்தவங்க வாழ்க்கையில் சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் டென்ஷன் குறைக்க முயற்சி செய்ய பாருங்கள். சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா எதிரி கூட இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களை துச்சமாக தான் நினைப்பாங்க. அதனால் சண்டைங்கிறது வேலையிலே சரி குடும்பத்தில் சரி வேண்டாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது. கொஞ்சம் முயற்சி கொடுக்கணும். வாடிக்கையாளர் வகையில் பணிவாக பேச பாருங்கள். பேச்சு மூலமாக அந்த நேரம் எதையுமே உங்களால் சாதிக்க முடியும்னு சொல்லலாம். நிதானத்தோடு நடந்துக்கிட்டா வியாபாரம் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இந்த நேரத்தில் பக்கத்தில் எந்த சிவ ஆலயம் இருந்தாலும் சரி தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்ய பாருங்கள். இது நல்ல பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருந்தாகணும். ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறதும் குரு அஷ்டமத்தில் இருக்கிறதும் உங்கள் பலத்தை குறைக்க வைப்பாங்க. பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்தால் நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. அதை பொறுத்த வரைக்குமே சாதகம்தான். வாடகை கட்டடத்தில் தொழில் நடத்தினவங்க கூட இனிமேல் சொந்த கட்டடத்தில் மாற்றக்கூடிய அமைப்பு உண்டாகி இருக்குது. ராகு உங்களுக்கு சாதகமாக இயங்குறாரு. இதனால் நிம்மதி கண்டிப்பாக உண்டு. கோயில் குளம்னு தேடி போகக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். குரு பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதால தன குடும்ப ராசியை பார்க்கறதால கருத்து வேறுபாடு வந்தாலும் குடும்பத்தில் நீங்கிடும். அதே சமயம் குரு விரைய ஸ்தானத்தில் பார்வையிடுறதால கொஞ்சம் எதிர்பாராத செலவு வந்து போகுன்னே சொல்லலாம். குடும்ப பிரச்சனை கொஞ்சம் இந்த நேரம் நீங்கள் கையாள வேண்டியதாக தான் இருக்கும். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்த பாருங்கள். தேவையில்லாத அலைச்சலை குறைச்சிக்கிட்டாலே போதும். பிள்ளைகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. தேவையில்லாத பிரச்சனையும் செலவும் வர வாய்ப்பு இருக்குது. இந்த கூட்டாளிகள் விஷயத்தில் கருத்து வேறுபாடு ஏற்கனவே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னுமே கொஞ்சம் இருக்கும். பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. திட்டங்கள் செயல்படுத்துகிறப்ப நீங்கள் எல்லாமே கலந்துக்கிறது நல்லது. பெண்கள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாயில்லாத ஜீவன்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை உணவு தானம் இந்த கோடை காலமாக அமைஞ்சிருக்கிறதால தண்ணீர் பந்தல் அமைக்கிறது தண்ணீர் தொட்டி அமைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்கிறதாலும் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம். ராசியை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் எந்த கிரகமும் உங்களுக்கு அதிக தாக்கத்தை ஏற்படுத்தலை. மனசில் நிம்மதி உண்டாகும். ஒரு சிலருக்கு புதுசாக தொழில் தொடங்கணும்னு சிந்திப்பீங்க. இதில் நல்ல மாற்றம்தான். தொழிலில் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து முயற்சி செய்ய பாருங்கள். அடமானத்தில் இருந்த நகை எல்லாமே மீட்பீங்க. சொந்தங்கள் பற்றி ஒரு நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். பழைய வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வாகனம் மாற்றம் இல்லைன்னா புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அதே மாதிரி இந்த நேரத்தில் கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு இளம் தம்பதிகளுக்கு உண்டாகிருக்குன்னு சொல்லலாம். சமூக சேவை செய்யக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. நன்மைகளும் அதிகமாக கிடைக்கும். இது வரைக்குமே பிள்ளைகளால் ஏகப்பட்ட மன கஷ்டம் மன கவலைகளை சந்திச்சிருப்பீங்க. அதுவுமே நீங்கள் கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும். நண்பர்களோட மட்டும் கொஞ்சம் நிதானம் இருக்க பாருங்கள். உங்கள் திறமை மூலமாக வேலையில் கொஞ்சம் பொறுப்பு உயரும். இடப்பயிற்சி மாதிரியான விஷயங்கள் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். வயசில் பெரியவங்களாக இருந்தால் இந்த முழங்கால் வலி மூட்டு வலி மாதிரியான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அதிகாலை நேரத்தில் சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை செஞ்சுட்டு வருது இந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு சொல்லலாம். நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த வயிறு காலில் இந்த மன அழுத்தம் இந்த மாதிரியான பிரச்சனை கொஞ்சம் இந்த நேரம் இருக்க தான் செய்யும். கவனமாக இருங்க. பதவி புகழ் பொறுத்த வரைக்குமே கண்டிப்பாக கிடைக்கும். கொடுத்து வாக காப்பாற்றக்கூடிய யோகமாக அமைஞ்சிருக்குது. தொழில் எல்லாமே அனுகூலமான பலன் தான். வீடு கட்டுறது வாங்கிறது இடமாற்றம் செய்கிறது வீட்டை புதுப்பிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தாய் வழி உறவு வகையிலையும் அனுகூலமான பலன் உண்டாகக்கூடிய நேரம். புதிய அறிமுகம் இந்த நேரம் ஒரு வகையான நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும். செல்வாக்கு படிப்படியாக கூடி வரும். உத்தரவாதத்தோடு நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பலரால் பாராட்டப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசுத்துறை அரசியல் இருக்கக்கூடியவங்க மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குன்னு சொல்லலாம். செல்வாக்கு ஏற்படும். ரொம்ப நாளாகவே சிக்கல் இருந்துட்டு இருந்த உங்கள் வாழ்க்கையில் இனி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். தொழில் உத்தியோகம் வழக்கு மாதிரியான பிரச்சனை சாதகம் முடியக்கூடிய இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே எல்லா விதத்திலும் நம்பிக்கை மட்டும் கைவிட்டுறாதீங்க. தெய்வ வழிபாட்டுக்காக ரொம்ப தூரம் போக வேண்டியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மகான்களுடைய ஆசீர்வாதம் ஏற்படக்கூடிய நேரமாகவும் இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் இது வரைக்கும் ஏற்பட்ட இந்த பிரச்சனை படிப்படியாக குறையும். குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் மனம் விட்டு பேசுங்க. இதனால் அந்யோன்யம் உண்டாகும். உத்தியோகம் படிப்பில் இருந்த தடை நீங்கன்னே சொல்லலாம். நல்ல பலனை ஏற்படுத்தி தரப்போகுது. யார் என்ன நினைப்பாங்களோ ஒரு பயம் குடும்பத்தில் இருந்து நீங்கள் பல காரியங்கள் செய்யாமல் இருந்திருப்பீங்க. இனி நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். மன அழுத்தம் இல்லாமல் செயல்படுங்க. இந்த காலம் உங்களுக்கு நிச்சயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரனே சொல்லலாம். நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக
குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் கடைபிடிச்சிட்டு வர பாருங்கள். வீட்டிலையுமே மாலை நேரங்களில் குல தெய்வத்துக்கு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்கிறது ஒரு சிறந்த பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.